எனக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்தாலே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, அந்த டேல வந்து வீடு ஃபுல்லா விளக்கு ஏத்தி எனக்கு பார்க்கவே ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து கார்த்திகை தீபத்த நான் செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த வருஷம் புது வீடுங்கிறனால இன்னும் ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் தான். ஸோ, அதனால வந்து முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு வந்து பிளான் பண்ண முடியல. ஏன்னா 3 டேஸா என்னால எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ, இன்னைக்கு தான் வந்து பூஜை வேலையெல்லாம் நான் வந்து செய்யவே ஆரம்பிச்சேன். எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடித்த பிறகு பூஜைக்கு வந்து படைக்கிறதுக்கு ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து போட்டிக்கை வந்து வாஷ் பண்ணின்னு சொல்லிட்டு பைப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பொட்டெல்லாம் வச்சு முடித்த பிறகு வாசலில் கோலம்லாம் போட்டு விளக்கேற்றணும். விளக்கேற்றுறது ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து எப்படி இருக்குங்கிறத ஒரு ஆர்வமாக வந்து செய்ய ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் வந்து எப்படி நான் விளக்கேற்றுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ்.